கொலைகாரனாய் இருந்து இவர்களை கொல்ல வந்திருந்தால் அவன் கைகளில் கத்தியோ துப்பாக்கியோ இருப்பதுதானே எழுதப்படாத விதி. இதென்ன, இவன் பேஸ்பால் மட்டையை கொலை செய்ய எடுத்து வந்திருக்கிறான். அவன் நம்மள கொலை பண்ணதான் வந்திருக்கான். ஆனா அது கொலையாட்டம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அவந்திகா எடுத்துரைத்தாள். அப்படின்னா என்று கேட்டு வைத்தான் அருணகிரி. வர வர ஏன் தன் அக்கா சொல்ல வருவது எதுவும் தனக்கு புரியவே மாட்டேங்கிறது என்று ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினான் அருண். இப்போது இருக்கிற நிலைமையில நம்ம செத்து கிடந்தோம்னா கண்டிப்பா பிரசாத் மணியன் மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதனால இத ஒரு கொலை மாதிரி காமிக்காம ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காமிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க, விளக்கினாள் அவந்திகா. ஓ, அப்போ கத்திய வச்சு குத்துனா கொலை மாதிரி தெரிஞ்சிரும். அதனால பேட் வச்சு அடிச்சா எதுலயோ மோதி தலையில அடிபட்டுருச்சுன்னு பிரேம் பண்ணிருவாங்கக்கா. ஒரு வழியாக அருணுக்கு புரிந்து விட்டது போலும். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அமர் வண்டுவின் உடலை பரிசோதிக்க ஆரம்பித்தான். அதன் விடையாக அவனுக்கு கையில் சிக்கியது ஒரு லைட்டர். அப்போ நம்மள அடிச்சு போட்டு சிலிண்டரை பத்த வச்சு நம்மள வீட்டோட வச்சு கொளுத்த பிளான் பண்ணிருக்கான். அதாவது இது ஒரு வெடி விபத்தாட்டம் காமிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். அமரின் கண்டுபிடிப்பு இது. அப்போதான் எந்த எவிடன்ஸும் யாருக்கும் கிடைக்காது. இது ஒரு சிலிண்டர் வெடிச்சு விபத்தாட்டம் தெரியும். நல்ல பிளான். அவந்திகா பாராட்டினாள். மிஸ் அவந்திகா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா? ரவி அனுப்பிய தடியன்களுள் ஒருவன் முன் வந்து இவ்வாறு கேட்டான். ஆனால் அவந்திகாவின் மனதில் வேறு ஒரு பிளான் இருந்தது. போலாம், அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு. இவனை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அருண், நீ சீக்கிரமா போய் ஒரு ஜக்ல தண்ணி எடுத்துட்டு வா. நம்ம விருந்தாளிய குளிக்க வைக்கலாம், சிரித்துக்கொண்டே கூறினாள் அவந்திகா. இந்த முறை அவள் என்ன கூற வருகிறாள் என்று அருணுக்கு சட்டென்று புரிந்து போய்விட்டது. அடடே, ஆச்சரியக்குறி! அந்த சந்தோஷமும் சேர்ந்து கொள்ள சரிக்கா என்று விட்டு துள்ளி குதித்து ஓடினான் அருணகிரி. ஒரு ஜக் தண்ணியும் வண்டுவின் முகத்தில் ஊற்றப்பட்டது. படபடவென இமைகளை திறந்தவன் சுற்றியும் முற்றியும் பார்த்தான். ஒழுங்கா நாங்க கேக்குற கேள்விக்கான எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்லிரு, இல்லனா என்று நிறுத்தியவன், உயிரை விட ரெடியாயிரு என்று கூறியபடி வண்டுவின் முகத்திற்கு அருகே வந்து பயமுறுத்தினான் ரவி அனுப்பிய அந்த தடியன்களுள் ஒருவன். வண்டுவிற்கு புரிந்துவிட்டது, தனது மொத்த பிளானும் காகித கப்பல் போல் மூழ்கி போய்விட்டது என்று. கிடக்குது கழுதைய. வண்டு அலட்டிக் கொள்ளவே இல்லை. அவந்திகாவை பார்த்து, நீ என்னை என்ன கொடைஞ்சாலும் இந்த வண்டு கிட்ட இருந்து ஒரு வார்த்தைய கூட புடுங்க முடியாது. யார்கிட்ட? வண்டு கிட்டேவா? வண்டுடா. அவனது மனம் கொக்களித்தது. இதை கேட்ட அமர் வண்டுவின் கண்ணம் பழுக்கும் அளவிற்கு ஒரு அறையை வைத்தான். பா, என்ன அறை! அருண் அரண்டு போய்விட்டான். உன்னோட உயிர் இப்போ எங்க கையில்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுடா, அமர் எச்சரித்தான். வண்டுவிற்கு புத்தி வருவதாய் தெரியவில்லை. மீண்டும் அறையே அதிர சிரித்து வைத்தான். அவந்திகா, இவனுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன், அமர் கூற. ஆமாண்ணா. அருணுக்கும் உற்சாகம் தாங்கவில்லை. அவர்கள் இருவரும் அவந்திகாவின் அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க, சரி, ஆனா பாத்தடிங்க, பெரிய மனதோடு அனுமதி வழங்கினாள் அவந்திகா. கவலைப்படாத அவந்திகா, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இவனை நாங்க சாக விட மாட்டோம், உறுதி வழங்கினான் அமர் பிரஜித். பின்னர் அமரும் அருணும் சேர்ந்து வண்டுவை பிழிந்து எடுத்தார்கள். நேரம் போக போக வலி தாங்காமல் முணங்க ஆரம்பித்தான் வண்டு. ஆனால் அமரும் அருணும் அதையெல்லாம் கண்டு கொள்வதாய் இல்லை. பயிற்சி பெறும் வீரர்கள் போல் வண்டுவை வதக்கி எடுத்துக் கொண்டிருந்தனர். கொலைக்காரனுக்கெல்லாம் என்ன கருணை என்பது அவர்களது எண்ணம். மறுபக்கம் அவந்திகாவும் அதே எண்ணத்தில் தான் இருந்தாள் போலும். அவள், எனக்கும் உன்னுடைய கதறல்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லையடா வண்டு என்பது போல் இன்டர்நெட்டில் எதையோ நோண்டி கொண்டிருந்தாள். ஒரு வழியாக சில பல நிமிடங்களுக்கு பிறகு தன் திருவாயை திறந்தாள் அவந்திகா. போதும், நிறுத்துங்க, எனக்கு அவன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் என்று அவந்திகா கூறிவிட தனது அடியை நிறுத்தினர் இருவரும். இதற்கு முன் ரவி அனுப்பிய தடியன்களின் செயல்களையே பார்த்து கொண்டிருந்த அருண் இப்பொழுது அவனை போலவே வண்டுவின் முகத்திற்கு அருகே சென்று வண்டுவை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டு, ஒழுங்கா என்னோட அக்கா கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிரு, என்ன மிரட்டுகிறானாம். என்ன கொலையே பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன். வண்டு அலட்டி கொள்ளவே இல்லை. அப்படி சொல்றா? வண்டுவா கொக்கா? அவனது மனது மீண்டும் எக்காலமிட்டது. நாங்க கொலை பண்ண மாட்டோம்னு நினைக்காத, நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க, மிரட்டும் தோணியில் பேசினான் அருண். அப்படியா? பண்ணு. அலட்டி கொள்ளவே இல்லை வண்டு. தெரிக்க விடுறா வண்டு. அவனது மனது அவனுக்கு நெட்டி முறித்தது. பாக்க பில்லாக்கா பசங்களாட்டம் இருந்துகிட்டு இதுங்க கொலை பண்ண போதுங்கலாம்,
வண்டுவிற்கு நம்பிக்கையே வரவில்லை. மாறாக சிரிப்புதான் வந்து தொலைத்தது. மீண்டும் அறையே அதிர சிரித்து வைத்தான். இவனை பார்த்த அமரும் அருணும் மீண்டும் வரிந்து கட்டி கொண்டு போக, வேண்டாம் அவந்திகா தடுத்தாள். அக்கா ஏங்கா சினுங்கினான் அருண். இவன் பேசுற பேச்சுக்கு இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்தாதான் இவன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்குவான்கா. அருணுக்கு வண்டுவை அடிக்க ஆவலாக இருந்தது. தேவையில்ல அருண், நான் ஆல்ரெடி அவன் என்கிட்ட ஒத்துக்கிட்டப்பவே டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அவந்திகா இடையிட்டாள். அதை நீ கோர்ட்ல ஆதாரமா சப்மிட் பண்ணாலும் நீ என்ன மிரட்டி அதை ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். இழித்தபடியே சொன்னான் வண்டு. அட்ரா அட்ரா வண்டு. அவன் மனது கவுண்டர் கொடுத்தது. டேய், உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ஆல்ரெடி உனக்கு எதிரா சாட்சி சொல்ல நாங்க இத்தனை பேர் இருக்கோம். உன்னோட ஜெயில் வாசம் நிச்சயம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இன்னும் அந்த பத்மினிக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டேங்கிற? அருண் ஆர்வமாக கேட்டான். இப்படி ஒரு நம்பிக்கையான ஆள் பத்மினிக்கு போய் எப்படி கிடைத்தான் என்ற அருணுக்கு சுத்தமாக புரியவில்லை. வண்டுவோ மீண்டும் அறையே அதிர சிரித்து வைத்தான். இவனுக்கு வேறு பிழைப்பே இருக்காது போலும். அவந்திகாவும் அவளை சேர்ந்தவர்களும் அவனை கொன்றே போட்டாலும் வண்டு உண்மையை சொல்வது போல் தெரியவில்லை. ஆனால் ஏன்? அது மட்டும்தான் அருணின் முன்பும் அமரின் முன்பும் கேள்வியாக நின்றது. ஏன் அவன் பத்மினிக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேங்கிறான்? என்ன யோசித்தும் அவர்களுக்கு விடை கிடைக்கவில்லை. அவர்களின் கேள்விக்கான விடையை அவந்திகா அளித்தாள். அவன் ஏன் பத்மினிய காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான்னா, பவித்ரா அவனோட பொண்ணு. அலுங்காமல் குலுங்காமல் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாள் அவந்திகா. அதை கேட்ட அருணும் அமரும் தான் பாவம் அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, வண்டுவிற்குமே அதிர்ச்சிதான். இது எப்படி இவளுக்கு தெரிந்தது என்று. அவனுக்கும் பத்மினிக்கும் தவிர வேறு யாருக்குமே இந்த ரகசியமே தெரியாது. இப்பொழுது அவனது மனது ஒன்றும் புரியாமல் திரு திருவென விழித்தது. அக்கா, என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியில் கேட்டான் அருணகிரி. தனது லேப்டாப்பை தன் புறம் திருப்பியவள், இவனோட உண்மையான பேரு முருகப்பன். ஆனா இவனை எல்லாரும் வண்டு முருகன்னு தான் கூப்பிடுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனும் பத்மினியும் திருவள்ளூர்ல இருக்க ஒரு ஃபேக்டரியில ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பத்மினி பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டா. அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ சென்னைக்கு வந்திருக்கா. அப்போல இருந்தே வண்டு முருகனோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருஷா வருஷம் ஒரு பெரிய தொகை போடப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அவனோட அக்கவுண்ட்ல போட்ட அதே அமௌண்ட் பத்மினியோட அக்கவுண்ட்ல இருந்து குறைஞ்சிருக்கு. இதுல இருக்கிற ரிலேஷனை நல்லாவே புரிஞ்சுக்க முடியாது. அதோட 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ DNA டெஸ்ட் எடுக்க ஹாஸ்பிட்டல் போயிருக்க. இதுவரையும் நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? அந்த லேப்டாப்பில் தெரிந்த எதுவும் வண்டுவுக்கு புரியவில்லை. என்றாலும் அவந்திகா கூறுவது அத்தனையும் உண்மை என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அவந்திகா கூறியதை கேட்டு வாயை பிளந்து வைப்பதை தவிர வண்டுவிற்கு வேறு வழி தெரியவில்லை. அவனுக்கும் பத்மினிக்கும் உள்ள உறவு 25 வருடங்களுக்கு முந்தையது. அப்படி இருக்க இவளுக்கு எப்படி தன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிந்தது என்று வண்டுவிற்கு சுத்தமாக புரியவில்லை. அவந்திகா சொன்னதை கேட்டு வெடித்து சிரித்த அருண், இப்பதான் புரியுதுக்கா இந்த பவித்ரா எப்படி இவ்ளோ கேவலமான ஜென்மமா இருக்கான்னு. பெத்ததுங்க அப்படி இருக்குதுங்களே. டேய், என் பொண்ண பத்தி தப்பா பேசாத, கொந்தளித்தான் வண்டு. அவனுக்கு ஒரு உதையை பரிசாக வழங்கிய அருண், நீங்க 3 பேரும் பிறந்ததே சாபக்கேடு. இதுல மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். எப்படி இருந்தாலும் உங்க 3 பேருக்கும் எங்க கையால தாண்டா சாவு. உருமினான் அருண். பயபுள்ளைக்கு வீரம் வந்துருச்சுல. அவனை துண்டு துண்டாக நறுக்கி போடும் ஆத்திரம் வந்தது வண்டுவுக்கு. தனது டேபிளை தட்டிய அவந்திகா வண்டு இவள் பக்கம் திரும்பியவுடன், பாருப்பா வண்டு முருகா, நான் தான் உன் குட்டையெல்லாம் உடைச்சிட்டேன்ல, இப்பயாச்சும் ஒத்துக்கலாம்ல உன்னோட தப்ப. பொறுமையாக பேசினாள் அவந்திகா. என் குட்டெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா இப்போ என்ன? இதெல்லாம் வச்சு உங்களால என்ன பண்ணிட முடியும்? நானே தான் உன்னை கொல்ல வந்தேன். நீ எங்க கொண்டு போய் என்ன நிறுத்தினாலும் நான் இதேதான் சொல்லுவேன். மித்தபடி என் வாயில இருந்து ஒரு வார்த்தைய கூட உங்களால புடுங்க முடியாது. அதேதான், அப்படியே மெயின்டைன் பண்ணிடா வண்டு. அவனது மனசாட்சி அவனுக்கு ஜால்ரா தட்டியது. உனக்கு பிறக்காத பொண்ண உன் பொண்ணுன்னு நம்ப வச்சவளுக்காகவா நீ உன் உயிரையே விட தயாரா இருக்க? அசராமல் அடுத்த அணுகுண்டை தூக்கி போட்டாள் அவந்திகா. என்ன சொல்ற? அதிர்ச்சியில் உருமினான் வண்டு. அங்கிருந்த மற்ற எல்லோருக்கும் கூட அதிர்ச்சிதான். நான் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் படி நீ DNA டெஸ்ட் எடுக்க போயிருந்தப்போ உனக்கு தெரியாம உன் டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாத்த டாக்டருக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கா பத்மினி என்று அவந்திகா சொல்லி முடிக்க, இல்ல என்று கத்தினான் வண்டு. இல்ல, நீ பொய் சொல்ற. என்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்குறதுக்காக நீ என்கிட்ட இப்படி சொல்ற. வண்டு ஒத்துக்கொள்வதா இல்லை.
சரி, இத பத்மினி வாயாலேயே சொல்ல வைக்கலாம். அவனை கூட்டிட்டு வாங்க, நம்ம போய் பத்மினிய பாத்துட்டு வரலாம் என்று அவந்திகா கிளம்ப தயாராக, சரிக்கா என்றபடி டிங் டாங் என்று தலையை ஆட்டினான் அருண். பவித்ராவும் தன் வீட்டிற்கு போகாமல் பத்மினியின் வீட்டிலேயே தான் இருந்தாள். அவர்கள் இருவருக்குமே உறக்கம் வரவில்லை. அவந்திகா இறந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்க அவளது கண்கள் உறங்காமல் இருந்தன. அவர்களுக்கு வண்டு வேலையை சரியாக முடித்து விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அந்த செய்தியை தங்கள் காதார கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்க போகலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவந்திகா மட்டும் இறந்து விட்டாள் என்றால் அதற்கு பிறகு நாதன் சொத்தை தங்களிடம் இருந்து யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாது. இதை நினைக்கும் பொழுதே அவர்கள் இருவருக்குள்ளும் சந்தோஷ ஊற்று பெருக்கெடுத்தது. அம்மா, அந்த வண்டு முருகனோட பிளான் ஏதாச்சும் சொதப்பி போய் அவன் நம்மள மாட்டி விட்டுட்டா என்ன பண்றதுமா? பவித்ராவின் குரலில் பீதி இருந்தது. நீ கவலைப்படாத பவி, அவ செத்தாலும் சாவானே தவிர நம்மள அவ காட்டி கொடுக்க மாட்டான். அத்தனை உறுதி இருந்தது பத்மினியின் குரலில். அது எப்படிமா? பவித்ராவிற்கு புரியவில்லை. பத்மினி தனது பதிலை விளக்க வாயை திறந்த நேரம் அவர்களது வீட்டின் காலிங் பெல் அடித்தது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? பவித்ரா கேட்டாள். நான் போய் பாத்துட்டு வரேன். எழுந்து போனாள் பத்மினி. கதவில் இருக்கும் சிறு துளை வழியாக யார் என்று பார்த்தவள் என்னத்தை கண்டாலோ நடுங்கும் கால்களோடு பின்னால் நகர்ந்தாள். அவளது வெளுத்து போன முகத்தை பார்த்த பவித்ரா, யாருமா என்று கேட்க, அவந்திகா பவி. அவளது குரலில் அத்தனை நடுக்கம். என்ன? பவித்ராவிற்கு முகம் பேயறைந்தது போல் ஆகிவிட்டது. அவந்திகாவின் வரவை அவள் சத்தியமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் தான் வண்டு முருகனை அவந்திகாவை அழிக்க ஏவி இருந்தார்களே, அது என்னவாயிற்று? தானே சென்று அந்த கதவின் துளை வழியாக பார்த்தாள் பவித்ரா. இன்னும் அவந்திகா அங்குதான் நின்று கொண்டிருந்தாள். ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் பவித்ராவின் மனதினுள் சூழ்ந்தது. என்னமா இது? அந்த அவந்திகா என்ன இங்க உயிரோட வந்து நிக்கிறா? அப்படின்னா அந்த வண்டு முருகன் இவளை கொல்லலையா? அவனோட பிளான் ஃபிளாப் ஆகிடுச்சா? ச்சே! பவித்ராவிற்கு தொண்டை அடைப்பது போல் இருந்தது. இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. மிரள ஆரம்பித்தாள் பத்மினி. இல்லனா அவ எப்படி முழுசா இங்க வந்து நின்னுட்டு இருக்கா என்று கோபமாக ஆரம்பித்தவள், மா, அந்த வண்டு முருகன் நம்மள காட்டி கொடுத்துட்டா போலமா. அவளுள் பயப்பந்து உருண்டது. தேவையில்லாம பயப்படாத பவி. அவ இன்னும் அவனோட பிளானையே எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையாலுமே அவனோட பிளான் சொதப்பிடுச்சுன்னா அவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான், உறுதியாக கூறினாள் பத்மினி. அதான் ஏமா? அது எப்படி இவ்வளவு நம்பிக்கை அவன் மேல் தன் தாய்க்கு என்று பவித்ராவிற்கு சுத்தமாக புரியவில்லை. மாட்டிக்கிட்ட பின்னாடியும் நம்மள பத்தி சொல்லாம இருக்க அவன் என்ன பைத்தியக்காரனா? ஏன்னா அவன் முன்ன அவனோட பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கான் பவித்ரா. பவித்ராவின் தோள்பட்டைகள் பிடித்து கொண்டு கூறினாள் பத்மினி. என்ன? பவித்ராவிற்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. தனது தாய் சொன்னதை ஜீரணித்துக் கொள்ளவே அவளுக்கு வெகு நேரம் தேவைப்பட்டது. ஆமாம் பவி, அதனாலதான் சொல்றேன், அவன் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான். இந்த அவந்திகா வேற ஏதோ விஷயம் சம்பந்தமா வந்திருப்பா போல. நீ முகத்துல எதுவும் காமிச்சுக்காம வா, என்னன்னு பாப்போம் என்று பத்மினி கூற உயிர்ப்பே இல்லாமல் தலையாட்டி வைத்தாள் பவித்ரா. இதற்கிடையில் மேலும் 2 முறை காலிங் பெல்லை அடித்திருந்தாள் அவந்திகா. ஆனால் கொஞ்சோண்டு மட்டும்தான் திறந்தது. உள்ளே இருந்து பத்மினி எட்டி பார்த்தாள். அவந்திகா, நீயா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு கேட்டாள் பத்மினி. உண்மையாலுமே உனக்கு தெரியாதா நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு? அப்பாவியாக இமை கொட்டினாள் அவந்திகா. எனக்கு எப்படி தெரியும்? அதோட உன்னை யாரும் இங்க வெத்தல பாக்கு வச்சு அழைக்க போறதில்ல. அதனால வந்த வழிய பார்த்து கிளம்பு பட்டென்று பேசினாள் பத்மினி. ஓ என்றபடி அவந்திகா அந்த கதவை எட்டி ஒரு உதைக்க, கதவை கொஞ்சம் மட்டும் திறந்து வைத்து எட்டி பார்த்து பேசிக் கொண்டிருந்த பத்மினியும் பவித்ராவும் போய் கீழே விழுந்தார்கள். ஏய் அவந்திகா, உன்ன என்று பத்மினி கத்த, என்ன என்ன? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல பத்மினி, எனக்கு செஞ்சதெல்லாம் நான் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுப்பேன்னு, அதை கொடுக்கதான் வந்திருக்கேன் என்று அவந்திகா கூற, என்ன வட்டி முதலன்னு பேசிட்டு இருக்க? முதல்ல என்னோட வீட்டை விட்டு வெளியே போ, இல்லனா இப்பயே உன் கழுத்து புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். கீழே விழுந்திருந்த நிலையிலேயே கத்தினாள் பத்மினி. என்ன வட்டி, என்ன முதலா? ஓ, எல்லாமே அவ்வளோ சீக்கிரமா மறந்து போயிருச்சா? ஞாபகப்படுத்த வேண்டியதான் என்று கூறியவாறே மீண்டும் ஒரு உதையை பத்மினிக்கு பரிசளித்தாள் அவந்திகா. வழியில் முணங்கினாள் பத்மினி. இவளது முனங்களை கேட்ட பவித்ரா எழுந்து நின்று, உன்னை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டி என்று சற்றும் முற்றும் பார்க்க அவளுக்கு ஒரு உதையை பரிசளித்தாள் அவந்திகா. பவி என்றவாறு பவித்ராவிடம் ஓடினாள் பத்மினி. அவந்திகா ஒன்றும் அவ்வளவு பலமாக எல்லாம் அடிக்கவில்லை. தாய் மகளின் ரியாக்ஷன் அப்படி.
ஏய், என் பொண்ணே அடிச்சுட்டல, உன்னை என்ன செய்யறேன் பாருடி என்றபடி எழுந்து அங்கிருந்த சேர் ஒன்றினை அவந்திகாவை நோக்கி வீச, அவள் நின்று கொண்டிருந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டு அந்த சேரை பத்மினியை நோக்கி வீசினாள். அவளோ முட்டாள்தனமாக ஜடமாக நின்றுவிட அது அவளது முட்டியை பதம் பார்த்தது. எந்த நிலையில் இருந்தாலும் மனதில் நிதானம் இருந்தால் மட்டுமே தன்னை சுற்றி நடக்கும் காரியங்களை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு அவந்திகா தான் எடுத்துக்காட்டு. அம்மா என்றபடி மீண்டும் பத்மினியை நோக்கி ஓடினாள் பவித்ரா. பவி, இப்பயே போலீஸ்க்கு கால் பண்ணு, கண்ட நாயங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து இருக்கு என்று பல்லை கடித்தாள் பத்மினி. சரிமா என்றபடி தனது போனை எடுத்து போலீஸ்க்கு கால் செய்ய ஆரம்பித்தாள் பவித்ரா. இந்த தடவை அவந்திகா மேல தான் ஃபுல் தப்பும் இருக்கு, அதனால கண்டிப்பா போலீஸ் இவள புடிச்சிட்டு போயிருவாங்க. பவித்ராவினுள் சந்தோஷம் ஊற்றெடுத்தது. உங்களை நீங்களே போலீஸ்ட புடிச்சு கொடுக்க போறீங்களா? சிறு சிரிப்போடு கேட்டாள் அவந்திகா. இதை கேட்ட பவித்ராவின் கைகள் தானாக நிறுத்தி விட்டன. என்ன சொல்ற? அவந்திகாவை முறைத்தபடி கேட்டாள் பவித்ரா. ரொம்ப சிம்பிள், நீங்க எங்களை கொலை பண்ண போட்ட பிளான் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அலட்டி கொள்ளாமல் விடியை பற்ற வைத்தாள் அவந்திகா. வெளியே வந்துருச்சா? பவித்ராவும் பத்மினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவந்திகாவை பார்த்தால் நிச்சயமாக உளறுவது போல் தெரியவில்லை. இல்ல இல்ல, என்ன நடந்தாலும் வண்டு முருகன் நம்மள காட்டி கொடுத்திருக்க மாட்டான். பத்மினியின் மனது தீர்மானித்தது. என்ன பிளான், என்ன கொலை, எதுக்காக இப்படி வந்து எதையோ வளரிட்டு இருக்க அவந்திகா? ஒன்றும் தெரியாதது போல் கேட்டாள் பத்மினி. அதானே, எதா இருந்தாலும் ஆதாரத்தை காமி முதல்ல, எரிந்து விழுந்தாள் பவித்ரா. எவிடன்ஸ் கூடவா இல்லாம நான் இவ்ளோ தூரம் வந்திருப்பேன்? பத்மினி, உன்னை எப்பயோ அந்த வண்டு முருகன் காட்டி கொடுத்துட்டான். 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் நீதான் பண்ணேன்னு சொல்றதுல ஆரம்பிச்சு எல்லாமே சிரித்தபடியே கூறினாள் அவந்திகா. அவள் கண்கள் வைரமென மின்னின. இல்ல இல்ல, பத்மினியின் முகம் மொத்தமாக வெளுத்து விட்டது. எனக்கு எந்த வண்டு முருகனையும் தெரியாது, பூச்சி முருகனையும் தெரியாது. அப்படி எவனாச்சும் என் மேல பழி சொல்லியிருந்தா அவனை கண் முன்னாடி கூட்டிட்டு வந்து எனக்கு நேரா நின்னு சொல்ல சொல்லு. பத்மினியின் குரலில் நடுக்கம் இருந்ததோ? அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. வண்டு முருகன் அவனது மகள் என நம்பும் பவித்ராவை நம்புவதால் அவளை காப்பாற்ற என்ன வேண்டுமென்றாலும் செய்வான். அப்படி இருக்க அவன் எப்படி உண்மையை சொல்லி இருப்பான்? இந்த அவந்திகா ஏதோ நாடகம் ஆடுகிறாள். தன்னோட உயிர் போக இருக்கிற நிலைமையிலும் அவன் உன்னை பத்தி சொல்லிருக்க மாட்டான்னு நினைக்கிறியா பத்மினி? உச்சி கொட்டினாள் அவந்திகா. ஆனா விஷயம் என்னன்னா, நீ அவன்கிட்ட பவித்ராவை பத்தி சொன்னதெல்லாம் பொய்யினோ அவனுக்கு இப்போ தெரியும். அதோட பவித்ரா அவனோட பொண்ணு இல்லைன்னு அவனுக்கு இப்போ தெரியும். குட்டியுண்டாக சிரித்து வைத்தாள். இதை கேட்ட பத்மினிக்கு தான் தலையே வெடித்து விடும் போல் ஆகிவிட்டது. என்ன சொல்ற? இவ வண்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஆனா அது எப்படி? என்ன லூசுத்தனமா என்னென்னமோ வளரிட்டு இருக்க அவந்திகா. மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. பத்மினிக்கு ஏனோ மனதோரம் இன்னும் ஒரு சிறு நம்பிக்கை, அவன் தன்னை காட்டி கொடுத்திருக்க மாட்டான், இவளாகத்தான் போட்டு வாங்குகிறாள் என்று. ஓ, நீ இன்னும் நம்பலையா? நான் தான் நீ டாக்டருக்கு பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அவன்கிட்ட காமிச்சேன். அதோட வர வழியில தான் அந்த டாக்டர் வீட்டுக்கும் போயிட்டு வரோம். அந்த டாக்டரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் நம்பினான். அவந்திகா கூறியதை கேட்ட பத்மினியின் முகம் மேலும் வெளுத்து விட்டது. இந்த அளவுக்கு அவந்திகாவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவ சொல்றதெல்லாம் அப்போ உண்மைதான். பத்மினியின் முகத்தை பார்த்த பவித்ராவிற்கு எல்லாம் புரிந்து விட்டது. அவ்வளவுதான், அவர்களின் ஆட்டம் முடிய போகிறதா? மா, பத்மினியின் தோளை பற்றியவளின் குரலில் அத்தனை நடுக்கம். மா, இப்போ என்ன பண்றதுமா? அவளுக்கு உடல் எல்லாம் பதறியது. தானே யாரிடமாவது ஆறுதல் கேட்கும் நிலையில் இருக்கும் போது தனது மகள் பவித்ராவும் தன்னிடம் வந்து ஆறுதல் கேட்டால் அவளும் தான் பாவம் என்ன செய்வாள்? அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? தொண்டையை கமறியது பத்மினிக்கு. என்னோட டேலண்ட் என்னன்னு மறந்து போயிட்டியா? சிரித்து கொண்டே கேட்டாள் அவந்திகா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எந்த ஒரு தகவலும் கம்ப்யூட்டரின் மூலம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தால் அது அவந்திகாவிடம் இருந்து தப்பவே முடியாது. வண்டு முருகனும் இவளும் ஃபேக்டரியில் வேலை செய்து கொண்டிருந்தது அங்கிருந்த கணினியில் பதிவாக்கி வைத்திருப்பார்கள். அதோடு அந்த டாக்டருக்கு இவள் கொடுத்த லஞ்சத்தையும் பேங்க் டிரான்சாக்சன் மூலம் கண்டுபிடித்திருப்பாள். யதார்த்தம் மொத்தமும் பத்மினியின் கண் முன்னால் தெளிவாக, மிக தெளிவாக விரிந்தது. ஆனா எனக்கு என்ன புரியலனா, பவித்ரா அந்த வண்டு முருகனோட பொண்ணே கிடையாதுன்னும் போது நீ ஏன் அத்தனை மெனக்கேட்டு அதுதான் உண்மைன்னு அவனை நம்ப வைக்கணும்? உண்மையிலுமே புரியாதது போல் கேட்டு வைத்தாள் அவந்திகா. அவளது சட்டையில் கேமராவை வைத்திருந்தால் அது இவர்கள் பேசுவதை மட்டும் அல்லாமல் பவித்ரா பத்மினியின் முகத்தையும் ரெக்கார்ட் செய்து கொண்டிருந்தது. அதோடு நில்லாமல்
காரில் இருக்கும் வண்டுவிற்கு இது நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. வண்டுவிற்கும் மொத்த உண்மையும் புரிந்துவிட்டது. மோசம் போயிட்டோண்டா வண்டு, இப்பொழுதும் இந்த நிலையிலும் கவுண்டர் கொடுக்க தவறவில்லை அவனது மனசாட்சி. முழுதாக நனைந்த பின் முக்காடி எதற்கு என்று நினைத்த பத்மினி, ஏன்னா அவனை ஆரம்பத்துல இருந்தே நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னோட ஆர்டர்ஸ் எல்லாம் அவன் கேட்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் தான் பவியோட அப்பான்னு நம்ப வச்சு அவனை எனக்கு கீழே வேலை பார்க்க வச்சேன். தனது எதிர்காலம் பற்றிய வேதனையில் மூழ்கி இருந்த பத்மினி மடை திறந்த வெள்ளமாக எல்லா உண்மையும் உளறி கொட்ட ஆரம்பித்து விட்டாள். அப்போ என்னையும் என்னோட அப்பாவையும் கொல்றதுக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடியே உன்னோட இந்த விளையாட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்ட இல்ல? கூர்ந்து கேட்டாள் அவந்திகா. ஆமா, அப்பயே ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ 2 தடவையும் நான் விரிச்ச வலையில இருந்து தப்பிச்சிட்ட. நான் வேணும்னா உன்கிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனா என்னோட பொண்ணை உன்கிட்ட தோக்க விட மாட்டேன் அவந்திகா என்றபடி தன் அருகில் இருந்த கத்தியை எடுத்து அவந்திகாவை குத்த ஆயுத்தமானாள் பத்மினி. இந்த அவந்திகா மட்டும் இறந்து விட்டாள் என்றால் அதன் பின் நாதன் குடும்ப சொத்து மொத்தமும் தன் மகளுக்கு மட்டும்தான். தன் மகளுக்காக தான் கொலையாளி ஆகி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தாள் பத்மினி. இதை இங்கே காரில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அருண் அக்கா என்று கத்தியவாறு காரில் இருந்து இறங்கி வீட்டை நோக்கி ஓடி வந்தான். தன்னை நோக்கி கத்தியோடு ஓடி வந்த பத்மினியின் மணிக்கட்டை பிடித்து திருகினாள் அவந்திகா. வலி தாங்காமல் வீறிட்டு கத்தியபடி தான் வைத்திருந்த கத்தியை கீழே போட்டு விட்டாள் பத்மினி. பத்மினி எத்தனை தாந்திரிகமானவள் என்றும் அவந்திகாவிற்கு தெரியும். அதே நேரத்தில் எத்தனை சுயநலவாதி என்றும் அவந்திகாவிற்கு மிக நன்றாக தெரியும். ஆனால் தனது மகளின் நல் வாழ்வுக்காக இன்று தன் இன்பம், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் துறந்து அவந்திகாவை அழித்துவிட்டு ஜெயிலுக்கு போக தயாராகிவிட்டாளே. அவளது சுயநலத்தின் உச்ச எண்ணமெல்லாம் அவளது மகளுக்காக இன்று தன் கண் முன்னையே சுக்கு நூறாக உடைந்து கிடக்கிறதே. ஒரு பொண்ணு எவ்வளவு குணம் கெட்டவளாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எவ்வளவு மோசமானவளாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு தாயாக அவள் என்றும் சிறந்தவளாகவே இருப்பாள் என்று மீண்டும் மீண்டும் வாழ்க்கை அவந்திகாவிற்கு உணர்த்தி கொண்டே இருந்தது. பசும் தங்கம், புது வெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் அவை யாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடைத்தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு தான் பட்ட கடன் தீருமா? பத்மினியின் கையில் இருந்த கத்தியை கீழே போட வைத்தவள் தன் மொத்த உடல் பலத்தையும் பயன்படுத்தி பலாரென பத்மினியின் முகத்தில் அறைந்தாள். ஒன்றோடு நிறுத்தாமல் அவந்திகா மீண்டும் மீண்டும் அரைந்துவிட மூக்கில் இருந்து ரத்தம் வர அப்படியே கீழே சரிந்து விட்டாள் பத்மினி. மா என்று உச்சி ஜதியில் கத்திய பவித்ரா, இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விடமாட்டேன் அவந்திகா என்றபடி கீழே கிடந்த கத்தியை எடுத்தாள். கத்தியை இறுக்கமாக பிடித்தவளை ஏதோ ஒன்று உள்ளுற தடுத்தது. இல்ல, அவந்திகாவ நான் அவளை கொலை பண்ணக்கூடாது. முன்னரே தனது தாய் தனக்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்ய துணிந்து விட்டாள் என்று பவித்ராவிற்கு புரிந்தது. தனக்கும் இன்னும் இளமையும் வாழ்க்கையும் முழுதாக இருக்கிறது. ஆனாலும் பத்மினியின் நிலையை பார்த்தவளுக்கு தனது மனது சுக்கு நூறாக கிழிவதை உணர முடிந்தது. தனது கையில் இருந்த கத்தியை கீழே போட்டவள் அவளது தாயின் அருகே அமர்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள். ஏன் நிறுத்திட்ட பவித்ரா? என்னை கொல்லணும்ன்றதுதான் உன்னோட ரொம்ப நாள் ஆசை. ஏன் கிடைச்ச வாய்ப்பை தவற விடுற என்று அவந்திகா கேட்க, நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினைச்சதே இல்ல. நான் உன்னை கொல்ல எந்த திட்டமும் போடல. அப்போ எல்லாமே உன்னோட அம்மா போட்ட பிளான் தான்னு சொல்ல வர. இது எதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல இல்லையா என்று அவந்திகா கேட்க, ஆமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இது எதுவும் தெரியாது. எழுதி கொடுத்திருந்ததை வாசிப்பது போல் வாசித்து வைத்தாள் பவித்ரா. அக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? மூச்சு வாங்க உள்ளே ஓடி வந்தான் அருணகிரி. அவனை தொடர்ந்து 2 அடியாட்களும் அவர்களுக்கு பின் வண்டுவும் உள்ளே வந்தான். நான் நல்லா இருக்கேன் அருண், நீ போலீஸ்க்கு கால் பண்ணு என்று அவந்திகா கூறிவிட அருணும் சரிக்கா என்று விட்டு போனை கையில் எடுத்தான். உள்ளே வந்து வண்டு ஓடி போய் பத்மினியின் தோள்பட்டையை கோபமாக இழுத்தவன், அடியை பஜாரி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா இவள போய் என் பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திருப்ப. என் வாழ்க்கையே பாழாக்கிட்டல. இனி நான் உன்னை உயிரோட விடமாட்டேன் என்றபடி கீழே கிடந்த கத்தியை எடுத்து பத்மினியை குத்த போனாள். இதை பார்த்த அவந்திகா விரைந்து சென்று அவனது கையில் இருந்த கத்தியை தட்டி விட்டாள். என்ன பண்ற நீ? நான் இவளை கொல்லணும் ஆங்காரமாக கத்தினான் வண்டு. அவளை கொன்னுட்டா பட்டுன்னு போயிடுவா. அதனால அவளை உயிரோட வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் தண்டனையா அனுபவிக்க வைக்கணும் நிதானமாக கூறினாள் அவந்திகா.
இதை கேட்ட வண்டுவிற்கு ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் மனதினுள் சூழ்ந்தது. இது பத்மினிக்கான சொற்கள் மட்டுமல்ல, தனக்கானதும் தான் என்ற அபாயமணி அவனுள் அடிக்க ஆரம்பித்தது. டே வண்டு, வண்டு என்னடா இந்த பிள்ளை என்னென்னமோ சொல்லுது. அவனது மனம் கூச்சலிட்டது. மறுபுறம் இதை கேட்ட பத்மினிக்கு உள்ளூர குளிரடிக்க ஆரம்பித்தது. அவந்திகாவின் கண்களை கூர்ந்து பார்த்திருந்தால் அப்பொழுதே அவர்கள் இருவரும் உயிரை துறந்து எமலோகம் போயிருந்திருப்பார்கள். அத்தகைய வஞ்சத்தின் உஷ்ணம் அவந்திகாவின் கண்களில் இருந்து வெளியேறி கொண்டிருந்தது. அப்போது போலீசார் சீக்கிரமாகவே வந்து விட்டார்கள். பத்மினியும் வண்டுவும் போலீஸ் ஜீப்பில் ஏற்றப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து செல்லப்பட்டார்கள். கூடவே பவித்ராவையும் விசாரணைக்காக அழைத்து சென்றிருந்தனர். அக்கா, இப்ப பத்மினியும் அந்த வண்டையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்சல் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் பிரசாத் மணியனும் பவித்ராவும் முழுசா இருக்காங்களே. அவனுக்கு இப்பொழுதே சலிப்பாக இருந்தது. விடியல் எழும் திசையை பார்த்த அவந்திகா, கவலைப்படாத அருண், அவங்களுக்கான நேரமும் சீக்கிரமாவே வரும். நம்மளுக்கு இன்னும் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு என்றால் ஆழ்ந்த குரலில். இன்னும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையவே இருந்தன. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்களே, அதற்கு இணங்க இப்பொழுதே அவை எல்லாவற்றையும் செய்து முடித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் அவந்திகா. அதே நேரத்தில் இவர்களுக்கும் இவள் நேசித்தாருக்கும் பாதகம் செய்ய நினைத்த ஒருவரை கூட பழி வாங்காமல் விட்டுவிடக் கூடாது என்று உறுதி பூண்டாள். காவல் நிலையத்தில் பத்மினி தான் மட்டும் எல்லாவற்றையும் செய்ததாக ஒத்துக்கொண்டாள். பவித்ராவிற்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று கூறிவிட்டாள். அதனால் அவர்கள் பவித்ராவை விட்டுவிட்டனர். இவற்றை முடித்துவிட்டு வெளியே வந்தவள் சீக்கிரமாக சென்ற பிரசாத்திடம் பேசி தன் தாயை வெளியே எடுக்க வேண்டும் என்ற நினைப்போடு வீட்டிற்கு விரைய ஆரம்பித்தாள். பவித்ரா, திடீரென பின்னால் இருந்து கூப்பிட்டாள் அவந்திகா. கோபமும் பயமும் கலந்த ஒரு மனநிலையில் திரும்பி அவந்திகாவை பார்த்தாள். பவித்ரா, இந்த சில நாட்களில் அவளுக்கு புரிந்திருந்தது அவந்திகா நாம் நினைக்கும் அளவிற்கு சாதாரண பெண் அல்ல என்று. நாம ஒரு காலத்துல அக்கா தங்கச்சியா இருந்ததுனால நான் உனக்கு இப்போ ஒரு சின்ன அட்வைஸ் தரலாம்னு இருக்கேன். அது மட்டும்தான் உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. சொல்லவா? கேப்பியா? பெரிய மனது காட்டினாள் அவந்திகா. ஓ, உனக்கு இவ்ளோ பாசமாலாம் பேச தெரியுமா? எரிந்து கொட்டினாள் பவித்ரா. அவளது மனதில் அவந்திகா மீண்டும் ஏதோ பிளான் போட்டிருக்கிறாளோ என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. என்ன அட்வைஸ்? மூஞ்சியை கோணி கொண்டு கேட்டாள் பவித்ரா. போய் நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிடு, பொசுக்கென்று சொல்லிவிட்டாள் அவந்திகா. இவற்றை கேட்ட பவித்ரா, உன் கனவுலதான் அதெல்லாம் நடக்கும் என்று மேலும் எரிந்து விழுந்தாள். இவளெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ அட்வைஸ் பண்றான்னு கேட்க வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? மனதினுள் நொந்து கொண்டாள். இந்த ஒரு விஷயத்துல நீ ஜெயிச்சிட்டன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத அவந்திகா. இன்னும் ஆட்டம் முடியல. திரும்பி நடை போட ஆரம்பித்தாள். உடனே போய் பிரசாத்த விஷயத்த சொல்லி அம்மாவை வெளியே எடுத்துட்டு அப்புறம் வந்து இவளை வச்சுக்கிறேன். அப்படியே அவந்திகா உன் சாவை என் கையால தாண்டி மனத்தினுள் கருவிக்கொண்டாள். அவள் சென்றதையே பார்த்து கொண்டிருந்த அருண், அக்கா, இப்போ அவளை எதுக்காச்சும் தூண்டி விடுறதுக்காகவா அப்படி சொன்னீங்க என்று கேட்க, இல்ல அருண், நான் அவளுக்கு நல்லது நினைச்சுதான் சொன்னேன், மொட்டையாக சொன்னாள் அவந்திகா. என்னக்கா சொல்றீங்க? அவ தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு போய் சரணடைஞ்சிருந்தா கூட அவளுக்கு தண்டனை கம்மியா தான் கிடைச்சிருக்கும். இப்போ அவ விதிய அவளே தான் மோசமா எழுதியிருக்கா என்றாள் அவந்திகா ஆழ்ந்த குரலில். மீண்டும் அருணுக்கு ஒன்றும் புரியவில்லை. அக்கா, வர வர நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது என்றபடி தலையை தேய்த்து கொண்டான் அருண். வீட்டினுள் நுழைந்த பவித்ராவிற்கு ஏதோ சரியில்லை என்பதை உணர முடிந்தது. எப்பொழுதும் 5-6 வேலை ஆட்கள் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள் இந்த வீட்டினுள். ஆனால் இன்று ஒருவரை கூட காணவில்லை. வீட்டின் கதவும் திறந்து கிடந்தது. இவற்றையெல்லாம் பார்த்தவளுக்கு உள்ளே வரவே பயமாக இருந்தது. இருப்பினும் மனதை திடப்படுத்திக் கொண்டு உள்ளே வந்தவள் பிரசாத் கையில் பீரோடு அமர்ந்திருப்பதை தான் பார்த்தாள். அவன் அருகில் சென்றவள் அவனது தோள்பட்டியில் கை வைத்து, பிரசாத், ஏன் இப்படி தனியா உட்கார்ந்திருக்கீங்க? வேலைக்காரங்க எல்லாம் எங்க என்று சிறு குரலில் கேட்க இவளை நிமிர்ந்து பார்த்தான் பிரசாத் மணியன். நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த?